வணக்கம். என் பேர் ராஜமாணிக்கம். இதிலேயே உயரமான 54 அடி திருவுருவம் கொண்ட குற்றவைக்காளி கோயில் நிர்வாகி தர்மகர்த்தா. இந்த கோயிலாகப்பட்டது சேலம் மாவட்டம் குரங்குசாவடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து வடக்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் பெருமாள் மலை அடிவாரம் வெந்தங்காடு என்னும் தோட்டத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில், இந்த சாமியோட சிறப்பு என்னென்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, நம் முன்னோர்களின் முதல் தெய்வம், மூத்த தெய்வம். இந்த சாமி ஐவகை நிலத்தையும் ஆட்சி செய்து பாலை நிலத்துக்கு சொந்தக்காரியானவள். இந்த சாமியை பற்றி சிலப்பதிகாரம், பதிற்றுப்பத்து, தொல்காப்பியம் போன்ற நூல்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் விரிவாகவே இந்த தெய்வத்தை பற்றி வர்ணிச்சிருக்காரு. இவளுக்கு பல பெயர்கள் உண்டு. கடைசியாக கொற்றவை என்ற பெயரை நிலைக்கப்பட்டது. இந்த கொற்றவை என்பதற்கு அந்த காலத்திலேயே அர்த்தமாகப்பட்டது வெற்றி கொண்டவள் என்று அர்த்தம். இது வேட்டுவர்களால் கண்டறியப்பட்ட தெய்வம். இது அந்த காலத்திலேயே இந்த தெய்வமாகப்பட்டது மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து மனிதர்களுக்கு காவல் தெய்வமாகவும், இது மனிதர்களை காக்கும் தெய்வமாகவும் இது விளங்கப்பட்டது. இந்த தெய்வமாகப்பட்டது முப்படைகளின் சேர சோழ பாண்டியர்களின் மூவேந்தர்களின் இது காவல் தெய்வம், போர் தெய்வம். அவர்களுக்கு வெற்றி வாகை சூடி தந்த போர் தெய்வமாக இந்த தெய்வம் கருதப்படுகிறது. இந்த தெய்வத்தை உலகிலேயே இந்த தெய்வத்திற்கு தனி ஆலயம் எங்கேயும் இல்லை. அதனால் தனி உருவம், அந்த தெய்வத்தோட உத்தரவுக்கு இணங்க தனி உருவம் 54 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டு தனி கோயிலாகவும் இங்கு புதிதாக கட்டப்பட்டு 8/6/2025 அன்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிற 2/7/2025 அன்னைக்கு மண்டல பூஜை நிவர்த்தி நடக்க உள்ளது. அது சமயம் கோயிலில் இப்போ பார்க்கிங் வசதியெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆட்டுக்கடாயை வெட்டி இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கும் வசதிகள் தாராளமாக இருக்கிறது. இந்த கோயிலாகப்பட்டது கிடாய் அறுக்கிறது இல்லை, கிடாய் வெட்டு கிடாய். ஒரு கிடாய் வந்தாலும் வெட்டுறது தான், 100 கிடாய் வந்தாலும் வெட்டுறது தான். எல்லா கோயிலையும் அறுப்பாங்க. ஆனால் இந்த அம்பாலோடைய உத்தரவுக்கு இணங்க இந்த கோயிலில் வெட்ட சொல்லியிருக்கு. அதனால் இந்த கோயிலில் கிடாயை வெட்டு கிடாய் தான். ஆனால் இது பிற்காலத்தில் இது இன்னும் சிறப்பாக நாங்கள் இன்னும் பாத்ரூம் வசதியெல்லாம் செஞ்சிகிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் இதுக்கு மேலே சிறப்பாகவே செய்வோம். இந்த தெய்வமாகப்பட்டது 3 அம்சமாக கொண்டது. விஷ்ணு அம்சமாக சங்கு சக்கரம் கையில் ஏந்தி இருக்கும். சிவன் அம்சமாக ஜடாமுடி நிலாப்பெற நெற்றிக்கண் கொண்டதாக இருக்கும். அம்பாள் அம்சமாக இது கத்தி, கேடயம், வில், அம்பு, சூலாயுதம் போன்ற அஸ்தங்களை 8 அஸ்தங்களால் கொண்டது இந்த சாமி. இது சுதை சிற்பம் 54 அடி உயரம் கொண்டது. மூலவர் 6 அடி உயரம் கொண்டவராக இருக்கின்றார். இங்கு சாமி கும்பிட்றவங்களுக்கு இல்லைங்கிறது எதுவும் கிடையாது. எல்லாமே அம்பாள் கொடுப்பாள். எல்லாமே இருக்கு. ஆனால் இது நம்ம மண்டல பூஜை நிவர்த்திக்கு அப்புறம் விரிவாக சொல்லப்படும். இந்த கோயில் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சிறப்பாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயில் மொத்தமாகவே சிறப்பாகப்பட்டது. அவங்களுக்கு பில்லி, சூனியம், குழந்தை பாக்கியம், நோய் நொடி எல்லாத்துக்குமே இந்த தெய்வம் சிறந்து முன்னிலை நின்று இது தீர்த்து வைத்து இது சிறப்பாக இப்போ இதுவரைக்குமே நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு மேலேயும் நடக்கும். கோயில் இப்போ மண்டல பூஜை நடந்திருக்கிறதுனால காலையில் 7 மணிக்கு திறந்துடும், நைட்டு 9 மணிக்கு மூடிடுவோம். மண்டல பூஜைக்கு பிறகுதான் இது எந்த நேரங்கிறது கணிக்கப்படும். பெரியோர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக வந்திருந்து விழாவினை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.